எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாருக்கும் கர்த்தர் சந்தோஷத்தை தருவாரு. எனக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. இந்த பாட்டு ஒரு பாட்டு பாடினாங்கல்ல, வெக்கப்பட்ட இடத்துல நம்மளை ஏசப்பா தலை நிமிர வைப்பாங்க. அதனால யாரும் கலங்க வேணாம். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரான்னு இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. எவ்வளோ இறுதி இருக்கும், சொல்ல முடிய காரியம், சொல்ல முடியாத காரியம் எவ்வளோ இருக்கும். ஆனால் நம்ம தேவன் கைவிடாத தேவன். ஏசப்பா அறியாதவங்களும் வந்திருக்கலாம், ஏசப்பா பற்றி தெரிஞ்சவங்களும் வந்திருக்கலாம். அறியாதவங்களை உடனே பதில் கொடுக்கிறவர், எல்லாருக்கும் பதில் கொடுப்பாரு. என்னையும் இந்த சாட்சியா நிற்க வைத்தது தேவ கிருபை. ஒன்றுக்குமே தகுதி இல்லாத என்ன சிறு வயதுல தாயின் கருவில் தெரிந்து கொண்டு என்னை மட்டும் ஜீவனோடு நடத்தி வந்த என் தேவன் உங்களையும் நடத்துவாரு. விசுவாசத்தோடு என் சாட்சிய நீங்க கவனமா கேளுங்க. யாராவது ஒருத்தருக்காவது கர்த்தர் பேசுறதா இருக்கும். அவங்க மனம் உடைஞ்சு எந்த ஒரு தவறான காரியங்களோ எதுவுமே இது பண்ணாம நம்மளுடைய உயிரை எடுக்கிறதுக்கோ நம்மளை அவர்கிட்ட இருந்து நம்மளை பறிக்கிறதுக்கோ யாருக்கும் உரிமை இல்லை. நம்ம கொடுத்த ஜீவன் கர்த்தருக்கு மாத்திரமே எடுக்க அவருக்கு தான் உரிமை இருக்கு. அதனால என்னோட சாட்சியை கேளுங்க. சிறு வயதுல இருந்து நான் கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தேன். என் கூட பிறந்தது 2 தங்கைகள். என் அப்பா அம்மா நாங்கள் 5 பேரும் தான். எந்த விதத்துலையுமே ஏசப்பா எங்களை கைவிட்டதில்லை. நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்துலேயும் எல்லா நேரத்துலையும் கண்ணீர் வடித்த காலத்துலேயும் ஏசப்பா கைவிடலை. எவ்வளோ போராட்டங்கள் வந்தது. நான் சிறு வயதுல எவ்வளோ கண்ணீரால தான் நான் நிறைந்து வாழ்ந்திருக்கேன். ஏன்னா என் சரீரம் அவ்வளோ ஒரு பலவீனப்பட்டது. நான் எப்படி பொழைப்பேன்னு என் அம்மா அப்பாவும் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு. நான் தூங்கும் பொழுது நான் உயிரோட தான் இருக்கேனா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்னா என்னை என் அம்மா மூக்கு கிட்ட கை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க நான் இருக்கேன் ஆனால் அவங்க செக் பண்றாங்கன்றது அந்த உணர்வு எனக்கு இருக்கும். ஆனால் நான் அதை காமிக்க மாட்டேன். நான் அப்படியே கண்ணீர் வடிப்பேன். இரவு நேரம் கண்ணீர் வடிப்பேன், பகல் நேரம் சிரிச்ச முகத்துல இருப்பேன். ஆனால் ஏசப்பாக்கு மாத்திரம் தெரியும் என்னோட வலியும் வேதனையும். நான் எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறதே எனக்கு 8 வருடத்துக்கு அப்புறம் தான் தெரியும் பிரெயின்ல. ஆனால் எப்பவுமே ஸ்கூல் டேஸா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், ஆனால் என்னால் ஒழுங்கா அதுல மைண்டு இது பண்ண முடியாது. எவ்வளோ போராட்டம் இருக்கும். எனக்கு மூக்குலையும் வாயில கூட எனக்கு பிளட் வரும். நைட் தூங்குவேன், தலைகாணியெல்லாம் பிளட் ஆயிடும். ஆனால் அது ஒவ்வொரு நாளும் பார்க்குறப்போ என் அம்மா அப்பாவோட வேதனை அது எனக்கு பெரிய வேதனையா, எனக்கு அதை விட வேதனையா இருக்கும். அந்த வலி வரும்பொழுது என்னால் என்ன செய்யணுன்றது கூட எனக்கு தெரியாது. நம்ம எவ்வளோ நாட்கள் இருப்போன்ற அளவுக்கெல்லாம் நான் என்னென்ன காலங்கள் உண்டு. ஆனா நம்ம தேவன் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் தாயின் கருவில் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கர்த்தர் என்னோடு பேசின நாட்கள் முதல் இந்நாள் வரை என்னை ஜீவனோடு கிருபையாய் பாதுகாத்து வருகிற தேவன் நம்மளோட தேவன் பெரியவர். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ஆனா எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டேன். நான் சாப்பிட்றது 2 இட்லியா இருக்கும், 1 இட்லியா இருக்கும். ஆனா மாத்திரை மட்டும் அளவே இருக்காது. அந்த அளவுக்கு மாத்திரை சாப்பிட்ருக்கேன். எத்தனையோ லட்சக்கணக்கில் எங்க அம்மா அப்பா எனக்காக யார் என்ன ஹாஸ்பிட்டல் சொன்னாலும் அங்க கூட்டிட்டு போவாங்க. ஆனா எதுவுமே எனக்கு பலன் கொடுத்ததா இல்லை. ஏன்னா நான் நான் ஒரு வயசுல பெரிய பொண்ணு ஆகும்போது அதுக்கப்புறம் இந்த மந்த்லி அந்த ப்ராப்ளம் இருக்கும், எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். அது ஒரு கட்டத்துல அந்த வயதுக்குண்டான அந்த இது ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் ஒண்ணுமே என்னால பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் அது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் என் உடல் பருமன்லாம் ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சுது. எவ்வளோ பேரால அவமானப்பட்டேன். எவ்வளோ பேர் என்னை வெட்கப்படுத்தினாங்க. ஒதுக்குற நிலையில கூட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலயா இருக்கட்டும், சுத்தி இருக்க ஜனங்கள் மத்தியிலயா இருக்கட்டும் அவமானப்பட்ட. என்ன செய்யணும், நான் ஏன் வாழணும், நம்ம வாழ்ந்து என்ன ஆக போகுதுன்னு இந்த சூழ்நிலையில எத்தனையோ நாட்கள் என் தலைகாணிய நினைச்ச நாட்கள் தான் அதிகமா இருக்கு. ஆனா நம் தேவன் பெரியவர், ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டாரு. அவரை நம்பி வர்றவங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நம்மளை பாவிகளை கூட நேசிக்கிற தேவன். யார் மேலேயும் கசப்புகளோ வெறுப்புகளோ வைத்து இருக்காதீங்க.
எல்லார் மேலே அன்பு காட்டுங்க. நம்ம ஏசப்பா எல்லார் மேலே அன்பு மாத்திரமே காட்டுங்க தேவன். ஒரு நாளாக என் பிள்ளை என்னை திரும்பி பார்க்காதானே, நமக்காகவே நம்ம பின்னாடியே இம்மை பொழுதும் கைவிட்டாரு. ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நம்மளை சேர்த்து இம்மட்டும் நம்மளை காத்து வருகிற நம் தேவன் பெரியவரா இருக்காரு. அதே போலதான் என்னை எத்தனையோ பேர் காயப்படுத்துவாங்க. ஆனா நான் அவங்களிடத்துல ஒரு வார்த்தை கூட நான் கேட்க மாட்டேன், பேச மாட்டேன். ஆனா அது திருப்பி அவங்க கூட கோபமா கூட அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா நான் கண்ணீரோடு ஏசப்பா கிட்ட சொல்லுவேன். அவர் என்னை ஆறுதல் படுத்துவாரு, என்னை தேற்றுவாரு. ஒரு கட்டத்துல நான் என்னை காயப்படுத்திட்டாங்க. அந்த காயம் என்னால தாங்க முடியல. என் இருதயம் ரொம்ப உடைந்து பாதிக்கப்பட்டுச்சு. நான் அப்பா கிட்ட போய் சொன்னேன், அப்பா நீங்க எனக்கு சாப்பாட்டுல எனக்கு தெரியாம நீங்க ஏதாவது கலந்து கொடுத்துருங்க, நான் சாப்பிட்டுருவேன். அது நான் எந்திரிக்காத போது எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நீங்க அதை பண்ணிடுங்கன்னு சொல்லும் போது என்னை அப்பா துடிச்சாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில ரொம்ப துடிச்சாங்க. ஆனா கர்த்தர் பெரியவர், நீ என்னுடைய மகள், உன்னை பறிப்பவனுக்கு எவனுக்கும் உரிமை இல்லைன்னு கர்த்தர் இம்மட்டும் ஜீவனோட காத்திருக்காரு. நானே பரிகாரியாக கர்த்தர்னு ஒவ்வொரு நாளும் என்னோட பேசி கொண்டிருக்காரு. நான் அதுக்கு எந்த வழியில எங்க போனா இது சரியாகும்ன்றது கர்த்தர் என்னை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல எங்களோட மிஷன் லெவலே 380 தான். ஆனா உனக்கு 470 கிராம்ஸ் மேல இருக்குது. இன்னும் ஒரு வாரம் விட்டா அது வெடிச்சிருச்சுன்னா உன் மூளை பாதிச்சிடும், இல்லைன்னா பைத்தியம் ஆயிடுவேன், இல்லைன்னா இறந்துடுவேன்னு கூட சொன்னாங்க. கண்ணெல்லாம் தெரியாம போயிடும், இப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நாளைக்கு காலையில ஃப்ரைடே மார்னிங் 5 மணி 6 மணிக்குள்ள